ஹாய் காய்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான எள்ளு பச்சடி ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் சின்ன வெங்காயம் 10 எடுத்து உரித்து நான் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி அதே மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு உரித்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். ஒரு லெமன் சைஸ் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். 1/2 கப் தேங்காய். இப்போ நம்ம பார்க்குறது தான் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். இதில் எள்ளு, மிளகு, சீரகம், பூண்டு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகும் 2 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதே மாதிரி இந்த குழம்புக்கு தேவையான நல்லெண்ணெய் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சுருக்க புளியை நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதே டைமில் இந்த தேங்காயும் இந்த வறுத்து வச்சுருக்க எள்ளு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தேங்காயும் அந்த எள்ளு எல்லாத்தையும் நான் ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லா எண்ணெயை நான் ஊற்றிட்டு, இதில் நான் எந்த ஒரு ரீஃபைண்ட் ஆயிலோ எதுவும் சேர்க்கல. நல்லெண்ணெய் மட்டும்தான் முழுக்க நான் சேர்த்தேன். அதில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அதே மாதிரி பூண்டும் நான் சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம டைம் இதுக்கு கொடுக்கணும். இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ தான் நான் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட்டே நான் எப்போவும் ஆட் பண்ண மாட்டேன். அப்படி ஆட் பண்ணும்போது நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் போயிடும். அதே டைமில் நம்மளுக்கு கருகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். எப்படி வெங்காயத்தை வதக்கணுமோ அதே மாதிரி இந்த தக்காளியும் நல்லா சுருங்கி இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்குங்க. இந்த அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் ஆட் பண்ண போகிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதே மாதிரி 1/2 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 செகண்ட் கழித்து நம்ம கரைச்சி வச்சுருக்க இந்த புளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த புளி அந்த 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்தேன். ஊற வச்சதுலேருந்து திக் பேஸ்ட்டாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணலை புளி கரைக்கிறப்ப. இப்போ அந்த புளியும் நல்லா வத்திருச்சு. இந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகணும். ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஒரு மூடி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். இது நல்லா வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெசிபியை யூஸ்வலாக ரைஸ்க்கு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டிஃபன் ஐட்டமில் சப்பாத்தி, ஊத்தாப்பம், தோசை ஆர்எல்ஸ் இட்லி கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் வந்து வற்றி இருந்தது குழம்பு. இன்னுமே நமக்கு வந்துட்டு நம்ம ஒரு 2 டேஸ்க்கு வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து இந்த குழம்பு வற்றினா நம்ம வந்து 2 டேஸ்க்கு வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது ஃபைனலாக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 25 மினிட்ஸ் 25 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஆகிருந்தது. எந்த அளவுக்கு எள்ளு வந்து நம்மலாம் இப்போ யூஸ் பண்ணுறோன்றது வந்து தெரியல. அதனால் இந்த மாதிரி குழம்பு மாதிரி சேர்க்கும் போது அந்த எள்ளு வந்து நம்ம எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். Until then, it's bye from Sangeeta. Bye.